புதுநெல்லு புதுநாத்து அதில் ஆசிரியராக நடிச்சிருப்பார் ஐயா அவர்கள். சரி, இதில் ஒரு காட்சி என்னன்னு கேளுங்க. என்னோட நடித்தவங்க நடிகை ஊர்வசியுடைய அக்கா கல்பனா. அவங்க டைரக்டர் சரண் சொல்கிறாரு, சமயக்கட்டில் உட்காந்துருக்கீங்க, நான் உட்காந்துருக்கீங்க, காலை ஆடிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே இதில் உட்காந்துக்கிட்டு கையில் தக்காளி பழம் கூட கொடுத்துருப்பேன், நீங்கள் பழம் தின்னுக்கிட்டே அவங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசணும். கேமரா சமயக்கட்டுக்கு வெளியில் ட்ராலி ஷாட் இப்படி வரும். ஆக்ஷன் அப்படிமே நீங்கள் பழத்தை தின்னுக்கிட்டே அவங்ககிட்ட பேசணும். இவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு இருக்கும். நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? பழக்கூடைய கொடுத்தாங்களா? ஆக்ஷன் அப்படிங்கிறார். 30 வருஷமா மேடையில் பேசுறேன், 30 வருஷமா மேடையில் பேசுறேன். ஆக்ஷன் அப்படிங்கிறார். 1/2 கிலோ தக்காளியை தின்றுருக்கேன், ஒரு டைலாக் வரல. தின்னா பேச முடியல, பேசுனா திங்க முடியல, எல்லாம் தீர்ந்து போச்சு. கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் கட் சொன்ன உடனே நான் போய் ஆப்பிள் வேணா திங்க வா அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு கை கொடுத்து நீங்க ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. இப்ப யார் புரிஞ்சதா? பழம்பெரும் நடிகர் என்ன அர்த்தம்? எஸ்.வி. ரங்காராவ், எஸ்.வி. சுப்பையா, எம்.ஆர். ராதா, அது மாதிரி பழமையான நடிகர்னு ஒரு அர்த்தம். பழமா தின்னு தீத்து விடுவேன் நீ. தமிழ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மற்ற மொழிக்கும் இதுக்கு என்னங்க வேறுபாடு? கேட்ட உடனே சிரிச்சிங்க பாருங்க, இதுதான் வேறுபாடு. சில மொழி